ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனமும் 9வது வசனமும் நாம் வாசிக்கலாம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். போதும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா. நாம் வாசித்த இந்த 8, 9 ஆகிய காரியங்களில் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் கடைசியில் நோவா தேவனோடு, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நோவா தேவனோடு. நீங்கள் பைபிளை பாருங்க, பைபிளை பார்த்து வாசிங்க, இல்லை ஸ்க்ரீனை பார்த்து வாசிங்க. தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். சஞ்சரித்து அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். சரி, சஞ்சரித்து கொண்டிருந்தான்னா என்னமோ தேவனுடைய பர்வதத்திலையும் பரலோக ராஜ்யத்திலையும் போய் அவன் இருந்தானா? அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. நோவா சேம், காம், யாப்பேத் என்னும் 3 குமாரரை பெற்றான்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு வசனத்தையும் இந்த பக்கம் 5ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 21வது வசனத்தை வாசிங்க. 5:21. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின், அந்த மெத்துசலாவங்க என்கிற மகனை பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து. எவ்வளவு வருஷம்? 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்து அடுத்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். குமாரரும் குமாரத்திகளையும் பெற்றவன் யாரோடு சேர்ந்து பெற்றிருப்பான்? மனைவி முதல் மகன் தான் யாரு சொல்லுங்க? முதல் மகன் யாரு? மெத்துசுலா. மெத்துசுலா தான் உலகத்திலேயே அதிக வயசு வாழ்ந்த ஒரு மனிதன். மெத்துசுலா 969 வருஷம் வாழ்ந்தான். 969 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்த மனுஷன். முதல் மகனாகிய மெத்துசுலா பிறந்ததுக்கு அப்புறம் ஏனோக்கு ஒரு 300 வருஷம் என்ன செஞ்சானா? கொஞ்சம் சொல்லுங்களேன். 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அப்படின்னா அவன் தனியாக வந்து வாசம் பண்ண நம்மளை மாதிரி குடும்பம் குட்டியாத்தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க. அதனால தான் இங்கே நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா சேம், காம், யாப்பேத் என்னும் 3 குமாரரை பெற்றான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா சஞ்சரித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனோடு சஞ்சரித்தல்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் பதில் சொல்லுங்க. கண்ண மூடி இருக்கக்கூடாது, கவனமா இருக்கணும், கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. சஞ்சரித்து கொண்டிருந்ததுன்னா என்ன? உங்களுக்கு தெரிஞ்சதையும் சொல்லுங்களேன். தப்புனா என்ன? ஃபெயில் ஆகிற பிறகு சஞ்சரித்து கொண்டிருந்தல்னா என்ன? சரி, அப்படின்னா என்ன? உறவாடி கொண்டிருந்தனா என்ன? சொல்லுங்க. மற்ற ஒருத்தருக்குமே தெரியாது, அவர் மட்டும்தான் சொல்றார். அவரோடு கூட சகவாசமா இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. வேற சஞ்சாரம் அப்படின்னா என்னது? கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தானா? நம்ம தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அவன் சந்தோஷமா தான் இருந்திருக்கான். 300 வருஷம் வாழ்ந்தானா.
யார்? ஏனோக்கு. இவன் 500 வருஷம் வாழ்ந்தான். அல்லேலூயா. நம்ம தான் இப்போ ஒரு 30 வயசுல, இப்போ 15 வயசு 12 வயசு பையன் வாழ்க்கையே வெறுத்து போச்சுன்னு சொல்றாங்க இல்லையா? இவன் வாழ்ந்து இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை வாழ. அவன் சொல்றான் வாழ்க்கையே வெறுத்து போச்சுன்னு. அவங்க சர்வசாதாரணம் 300 வருஷம் என்ன செஞ்சிருக்காங்க? தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள். நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ள நீதிமான உத்தமனுமாய் இருந்து 500 வருஷம் கர்த்தரோட வாழ்ந்திருக்கிறான். நீதிமானா சஞ்சரித்து கொண்டு 3 குமாரர் அவனுக்கு என்ன செஞ்சாங்க? பிறந்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தேவன் அவன்கிட்ட ஒரு திட்டத்தை கொடுக்கிறார். ஏன்னா ஆண்டவரே வந்து நோவாட்ட பேசும்போது சொல்றாரு, 12 பார்க்கிறோம், தேவன் பூமியை பார்த்தார். வாசிங்களேன், பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாயிருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். பூமியில் இருக்கிற மனுஷன்லாம் தன் வழியை கெடுத்து நாசப்படுத்திக்கிட்டு இருக்கிற போது ஒருத்தனை பார்க்கிறாரு, அவன் மட்டும் தேவனோட சஞ்சரித்துக்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது தேவன் அவனிடத்துல வந்துதான் சொல்றாரு. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. மாம்சமான யாவருடைய முடிவும் எனக்கு முன்பதாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிரம்பி இருக்கிறது. நீங்க இன்னைக்கு பாக்குறீங்க, என்னப்பா எங்க பார்த்தாலும் கொடுமையா நடக்கும். குடுமடா அப்படின்னு சொல்றது மாதிரி ஒவ்வொரு காரியமும் நீங்க பேப்பர்ல வாசிங்க. இப்ப ஒரு நாள் பேப்பர் எடுத்து பாருங்க, கொடுமையான காரியங்கள் நிறைய நடக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிறார், கொடுமையினால நிரம்பி இருக்கு பூமி. அதனால எல்லாரையும் நான் என்ன செய்ய போறேன்? அழிக்க போகிறேன். நீ ஒரு மரத்துல, கொப்பேர் மரத்துல ஒரு பேழையை செஞ்சு அதில் இப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா திட்டத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. யார்கிட்ட திட்டத்தை கொடுக்கிறாரு? தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த நோவாவிட்ட. ஆமென் சொல்லுங்களேன். சரி, இந்த சஞ்சாரம், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆனாலும் தன் குடும்பத்தோடு மனைவி, பிள்ளைகள், மற்ற காரியங்களோடு என்ன செஞ்சிருந்தான்? சேர்ந்து வாழ்ந்து தேவனோடு அவன் இணைந்து தன்னுடைய ஆவி மனிதன் தன்னுடைய ஆத்துமாவை பாதுகாத்து அவருக்கு உகந்ததா வச்சிருந்தது தான். அவர் வந்து போக, அவர் பேசக்கூடிய, அவர் உறவாடக்கூடிய இருக்கிற நிலைமை தான் சஞ்சாரம். ஆமென். அல்லேலூயா. நீங்க ஆதியாகம புஸ்தகத்தில் முதல்ல நம்ம ஒரு சம்பவத்தை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்த பொழுது மனிதனாகிய ஆதாமை ஏவாளையும் உண்டாக்கி அங்க என்ன செஞ்சாரு? தோட்டத்தில் கொண்டு வந்து வச்சார். கொஞ்சம் பேசுங்க, என் கூட சேர்ந்து பேசுங்க. வச்சார். டெய்லி சாயங்காலம் பகலின் குளிர்ச்சியான வேளையில் என்ன செஞ்சார்? கர்த்தர் ஆதாமோடு ஏவாளோடும் உலாவினார் அப்படின்னு இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். எவ்வளவு நாள் உலாவினாரு? பாவம் செய்யும் வரைக்கும் உலாவிக் கொண்டுதான் இருந்தார். பாவம் செய்த பொழுது என்னாச்சு? உலாவல் கட்டாயிருச்சு, உறவு கட்டாயிருச்சு. தேவனோடு உள்ள சஞ்சாரம், அவரோடு சஞ்சரித்து கொண்டு, அவரோடு பேசிக்கொண்டு, அவருக்கு முன்பதாக நின்று கொண்டு, அவரோடு வாழ்ந்து கொண்டிருந்த நிலைமை என்ன செஞ்சிருச்சு? மாறி போச்சு. அப்படின்னா இவங்க குடும்பம் குட்டியா இருந்தாலும் எப்படி இருந்தார்கள்? தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. நம்ம அதே போல வசனம் சொல்லுகிறது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். எல்லா தேவ பிள்ளைகளுக்கும், எல்லா உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் ஒரே பாடுதேன். கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் கூட குறையா. எல்லாருக்கும் ஃப்ளஷ், மாம்சம் இருக்குது. எல்லாருக்கும் மண்டையில் மூளை இருக்குது. கவலை வரத்தேன் செய்யுது. சரீரம்னு இருந்தால் உபத்திரம் வரத்தேன், வியாதி வரத்தேன் செய்யும். அதனால் கூட குறைதேன் தவிர வேற ஒன்றும் வித்தியாசமே தவிர யாருக்கும் இல்லாமல் போகாது.
ஆனால் தேவனோடு நாம் சஞ்சரிக்கிறதற்கு ஏன் தடை? என்ன தடை? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில தேவனுக்கும் அவர்களுக்கும் உறவு, அந்த தொடர்பு, அவரோடு பேசுகிற, அவர் வந்து பேசுகிற, அவரோடு பேசுகிற அனுபவமே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு தேவனோடு சஞ்சரிக்கிற நிலைமை இருக்கு? தேவனோடு உறவு இருக்கிறது. 5 பார்க்கிறோம், ஏனோக்கு தேவனோடு 300 வருஷம் சஞ்சரித்தானாம். எத்தனை வருஷம்? 300 வருஷமா தேவனோடு நடந்து 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 சஞ்சரித்து சஞ்சரித்து ஒரு நாள், அந்த வசனத்தை நம்ம வாசிக்கல, வாசிங்க 24, 5:24 வாசிங்க. ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கையில், தேவனோடு, அதுக்கு முந்தின வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, முந்தின வசனத்துல 23ல 300 வருஷம், அப்படித்தானே? 365 வருஷம், 365 வருஷம் உயிரோடு இருந்த நாள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனோ 21ல ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இப்ப 24 வாசிங்கன்னா, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கையில், சொல்லுங்க, காணப்படாமல், எங்க காணா போனாரு? அது அப்படி எழுதியிருந்தா நமக்கு புரியும். காணாம போயிட்டார் அப்படின்னா நமக்கு புரியும். 300 வருஷம் தேவனோடு நடந்துக்கிட்டே, தேவனோடு உறவாடிக்கொண்டே, தேவனுடையதான குரலை கேட்டுக்கிட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தவன் ஒரு நாள் திடீர்னு காணா போயிட்டான். எங்க போனான்? அதுதான் இப்படி ஒரு ஊழியக்காரர் சொன்னார். டெய்லி அவரோடு நடந்துக்கிட்டு, டெய்லி பரலோகத்திலிருந்து தேவன் இவனோடு நடக்கிறதுக்கு என்ன செய்யறாரு? அந்த ஆதியில ஆதாம் ஏவாளோடு நடந்தார்ல, நடந்தாரா நடக்கலையா? தினசரி வந்து பகலின் குளிர்ச்சியான வேலையில 2 பேரும் என்ன செய்வாங்க? நடப்பாங்க. அப்படியே பேசிக்கிட்டே நடப்பாங்க, உரைவாடிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் ரிலேஷன்ஷிப். டெய்லி வந்துருவாரு. இப்ப ஆதாம் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் அவரால் என்ன செய்ய முடியல? மனிதனோட சஞ்சரிக்க முடியல. இப்ப ஒரு சில தலைமுறை தாண்டி ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்க முயற்சி பண்ணி தேவனோடு உறவுல வந்தான். அவனோட இவர் வந்து ஒரு 300 வருஷம் நடந்துக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் கொஞ்ச நாள் வருவார், பிறகு கொஞ்சம் அவங்க டைம் கூடிக்கிட்டே இருந்தது. ஆண்டவர் நினைச்சாராம், டெய்லி நான் உன் கூட வந்துகிட்டு இருக்க முடியாது, நீ என் கூட வந்துடான்னு கூட்டு போயிட்டாரான். அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்றது புரியுது அவங்களுக்கு? டெய்லி நான் உன் கூட வந்து ரொம்ப நேரமா இங்கே இருக்க வேண்டியிருக்குது, அதனால நீ என் கூடயே வந்துருன்னு சொல்லி காணப்படாமற் போனான். அப்படி சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா. தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள் காணப்படாமற் போவார்கள். எங்க காணப்படாமற் போவார்கள்? காணாமல் போவார்கள். எங்க காணாமல் போவார்கள்? எங்க காணா போவாங்க? நிறைய பேர் இன்னைக்கு காணா போய்விட்டாங்க. அப்படி அதை சொல்றேன்னா இல்லை, இந்த உலகத்தில் அங்கே இங்கே அவர்களை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. தேவையில்லாத காரியத்தில் அவங்கள பார்க்க முடியாது. இப்படி தன்னை தேவனோடு இணைத்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் ஒரு நாளில் அவர் வரும் பொழுது காணப்படாமலும் போய்விடுவான். அல்லேலூயா. ஆண்டவர் வருவாரா இல்லையா? ஆண்டவர் வரும் பொழுது உங்களோடு பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க தேவனோடு உறவாடுகிற ஒரு அனுபவத்தில், தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவத்தில் வாழுகிற தேவ பிள்ளையானால் அவர் உங்களை என்ன செய்வார்? அல்லேலூயா. அவரோட கூட பேசவே உங்களுக்கு பிடிக்கல வச்சுக்கோங்களேன், அவர் முகத்தை பார்க்கவே இல்லை, உங்களை கொண்டு போய் அங்கே வச்சு என்ன செய்ய? ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், புரியும்படி சொல்கிறேன். கணவன் மனைவி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 2 பேருக்கும் நாயும் பூனையும், கீரியும் பாம்பும், இவங்க 2 பேரும் ஒரு வீட்டில் குடியிருந்து என்ன செய்ய? கொஞ்சம் சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிறவங்க, ஒருத்தர் வந்து பேச விரும்புறவங்க ஒரு வீட்டுக்குள்ளே போனா அவங்க உட்கார்ந்து என்ன செய்வாங்க? மணிக்கணக்கா மூஞ்சில முழிக்கவே பிடிக்காத அல்லது பார்க்கவே பேசவே பிடிக்காத ஒரு ஆள் வீட்டுக்குள்ள இருந்து என்ன செய்ய? ஒன்று இவங்க ஓடிடுவாங்க, இல்லை அவங்க. அதான உண்மை. ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற அனுபவத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிற அனுபவத்தை சொல்ல வேற யார் வீட்டில் இருக்கிறது? அல்லேலூயா.
எவ்வளவு நாளைக்கு தான் சேர்ந்து வாழ? முகம் கொடுத்தே பேசுறது கிடையாது, முகத்தை பார்த்து என்ன கேட்கறதே கிடையாது. எப்படி இருக்கும் வீடு? இது மாதிரி ஆண்டவரோட பேசவே பிடிக்காதவன அங்க பரலோகத்துல கொண்டு வச்சு என்ன செய்ய? அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் உங்க வீட சொல்லல, நான் பரலோகமாகி நம்ம வீட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரோட சஞ்சரிக்கிறது எதுக்குன்னா, அவரோட பழகி அவருடைய சுபாவத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு பிரியமா மாறினாத்தேன் அவர் இருக்கிற இடத்துல போய் இருக்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனோடு சஞ்சரிக்க முடியாதபடிக்கு நமக்கு இருக்கிற தடை என்ன? தேவனோடு ஒரு மனுஷன், நம்ம எதுக்கு மனுஷன் பொதுவாக சொல்ல வேணாம், ஒரு மனிதனாகி நாம, ஒரு தேவ பிள்ளையாகி நாம் தேவனோடு சஞ்சரிக்க முடியாதபடி இருக்கிற பிரச்சனை என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் நாம தேவனோடு சஞ்சரிக்க முடியல? தேவனோடு வாசம் பண்ண முடியல? அவருடைய குரலை கேட்க முடியல? சொல்லுங்க, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுங்க. அவருக்கு பிரியமானதை செஞ்சா அவர் பிரியப்படுவார். ஆமென் சொல்லுங்களேன். சரி, அந்த 9வது வசனத்தை நாம மறுபடியும் வாசிக்கலாம். நோவா தன் காலத்தில், வாசிங்க 9:6-9. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், டக்குன்னு வாசிங்க பார்க்கலாம் எல்லாம் சேர்ந்து. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்ததுனால நீதிமானா இருந்தானா, உத்தமனா இருந்தானா, அல்லது உத்தமனும் நீதிமானுமா இருந்ததுனால சஞ்சரித்தானா? சொல்லுங்க. அதுதான் உண்மை, அப்படிதான் எழுதி இருக்குது. ஆமென். அந்த நீதிமான், நீதி அப்படின்னா நீதிமானாய் இருந்தானா, நீதி செய்தவனாய் இருந்தான், சரிதானா? நீதி செய்கிறவனாய் இருந்தான். என்ன நீதி செஞ்சான் நோவா? என்ன நீதி செஞ்சான் சொல்லுங்க பார்க்கலாம். அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? எபிரேயருக்கு எழுதின நிருபம் வாசிங்க, 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11. நோவாவை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது? 7 வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து, அவனுடைய காலத்தில், தற்காலம்னா அவன் வாழ்ந்த காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, தேவனால் எச்சரிக்கை பெற்று பயபக்தி உள்ளவனாகி, அந்த எச்சரிப்புக்கு பயந்து பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு, தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே உண்டு பண்ணினதினாலே அவன் உலகம் ஆக்கினைக்கு உள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். அல்லேலூயா. நீதியாய் அவன் என்ன செஞ்சான், நீதிமானாய் எப்படி மாறினான் அப்படிங்கிறது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கொஞ்சம் என்ன, எதுக்காக நான் இதை சொல்றேன்? எதுக்காக அந்த வசனத்தை சொல்றேன்? நோவா எப்படி நீதிமானா இருந்தா, என்ன செஞ்சா நீதி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த நாட்களிலே, அவன் வாழ்ந்த நாட்கள், 7வது வசனத்தில் நம்ம எல்லாம் கவனிங்க. நோவா அவன் வாழ்ந்த நாட்களாகிய தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்றான்.
பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அப்படி உண்டு பண்ணினதினாலே அவன் உலகம் ஆக்கினைக்கு உள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சொந்தக்காரனா ஆனான். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப நீதிக்கு எப்படி அவன் சொந்தக்காரனாய் சுதந்திரவாளியானவனாய் அல்லது சுதந்திரவாளியாய் அவன் மாறினா அல்லது அந்த நீதியை பெற்றுக்கொண்டான் அப்படின்னா, காணாதவைகளை சொல்லுங்க. காணாதவை எது? அவனுடைய காலத்தில் காணாதவைகளை குறித்து எச்சரிப்பு பெற்றானா. என்னத்தை காணல அவன் இருக்கும்போது? நோவாட்ட ஆண்டவர் சொல்லும் பொழுது ஒரு பெரிய பேழையை செய்யினார். பேழை அப்படின்னா அது கப்பல். அதனுடைய நீளம் தெரியுமா உங்களுக்கு? அதனுடைய நீளம் எவ்வளவு தெரியுமா? சொல்லுங்க, கண்ணை மூடிக்கிட்டு இருக்கக்கூடாது. அங்க போட்டிருக்குது, நீங்க நம்ம வாசிச்சோம், எல்லாரும் வாசிச்சோம். 30. ஆதின் அகலந்தே 50 முழம். நீளம் எவ்வளவு? நீளம் எவ்வளவா? ஒரு முழம்னா எவ்வளவுன்னு காட்டுங்க கொஞ்சம். ஒரு முழம்னா எவ்வளவு? ஒரு முழம் இருக்கிறவங்க முழத்தை காட்டுங்களேன். ஒரு முழம் பூ மட்டும் அப்படி வாங்குவோம்ல முந்தி பழைய காலத்தில், ஒரு முழம் கொடுன்னு. இது 1 அப்படின்னா இது 1.5 அடிங்க. இது எவ்வளவு? இது 1.5 அடி. ஒரு முழம்னா எவ்வளவு? 1.5 அடி. எத்தனை முழம்? 300 × 1.5னா 450 அடி. 450 அடினா எவ்வளவு நீளம் நினைக்கிறீங்க? ஒரு 3/4 தெரு வரும். எவ்வளோ அடி? நம்ம இந்த தெரு இருக்குல்ல, நம்ம சர்ச்சு தெரு இருக்குல்ல, இது மாதிரி. இது வந்து ஒரு எவ்வளவு அதிகபட்சம் போனால் 40, 70, 150, இங்கிட்டு ஒரு 60, 80, 230 அடி. இதில் இந்த முழு தெருவில் 2 மடங்கு. இந்த முழு தெருனா கடைசி வரைக்கும் நான் சொல்கிறேன். அந்த கடைசி வீடு இருக்கு இல்லையா, அது வரைக்கும் அந்த பாலத்திலிருந்து கடைசி வீடு முடிகிற வரைக்கும் இன்னொரு மடங்குதே நீளம். என்ன நீளம்? பேழைனா நீங்கள் வாட்டுக்கு இந்த இப்போ காகிதத்தில் செஞ்சு தண்ணியில் விடுவோமே அப்படி நினச்சிடாதீங்க. இவ்வளோ பெரிய நீளத்தை சொல்றாரு. 300 முழம் நீளம், அகலம் 50 முழம்னா 50 × 1.5 75 அடி நீளம். நம்ம வீடு கணக்கு வச்சுக்கோங்க, இவ்வளோ அகலம். எங்க காம்பவுண்ட் சுவர்லேருந்து பின் சுவர் வரைக்கும், காம்பவுண்ட் சுவர்லேருந்து இது அகலம். உயரம் 30 முழம். 30 முழம்னா எவ்வளவு? 30 × 1.5 45 அடி. நீங்கள் போஸ்ட் மரத்தை பார்த்துக்கோங்க, 20 அடி 22 அடி இருக்கும். 2 போஸ்ட்டுக்கு மேலே, ஒரு போஸ்ட் மேலே இன்னொரு போஸ்ட் வச்சா எவ்வளவு உயரம்? 45 அடி உயரங்க. 2 போஸ்ட் உயரம். அல்லேலூயா. செய்ய சொன்னாருன்னு பார்த்தோம். அதில் ஒரு மாடி, 2 மாடி, 3 மாடி இருக்கணுமா. தட்டுனா என்னது? அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, கன்னியாகுமரியில் சொல்லுவாங்க, நம்ம மெத்தில் இருக்கோம் அப்படிம்போம். அவங்க சொல்ல, நான் தட்டில் இருக்கேன்பாங்க. தட்டில் இருக்கு நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு நான் கேட்பேன். இல்லை சொல்லுங்க, எனக்கு புரியாது முதல்ல, இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். முதல் தட்டு, 2ஆம் தட்டு, 3ஆம் தட்டுனா முதல் மாடி, 2வது மாடி, 3ஆவது. நமக்கு தட்டுனா இந்த தட்டு தான் ஞாபகம் வருது. சில்வரா, அலுமினியமா, பித்தளை, அப்படித்தான் ஞாபகம் வருது. அல்லேலூயா சொல்லுங்க. நான் தட்டில் உட்காந்துருக்கேன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. அவங்க தட்டுனா என்னது? மாடி. அதான் மொட்டை மாடி, முதல் மாடி, 2வது மாடி. அப்படி செய்ய சொன்னார். எதுக்குங்க இதை செய்ய சொல்கிறாரு? கொஞ்சம் சொல்லுங்களேன், சீக்கிரமா சொல்லுங்க. எதுக்கு செய்ய சொல்கிறாரு? போல பெருசா எல்லாத்தையும் உள்ளே போட்டு ஒவ்வொன்றா போட்டு கொண்டு போய் காப்பாற்றுறதுக்காக. ஆமென் சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. ஆமாம், இதுக்குள்ளே உட்காந்துருந்தா போதுமா? அவர் சொல்கிறாரு, தண்ணியை வர வைப்பேன், மழை பெய்யும், தண்ணி வரும், அப்படியே இதை தூக்கிட்டு மேலே போயிருங்கிறாரு. தண்ணி எங்கேருந்து வரும்? ஏனென்றால் வசனம் சொல்லுது, காணாதவைகள். என்னது?
அவன் கப்பலை கண்டானா? காங்கல. மழையை கண்டானா? காங்கல. வெள்ளத்தை கண்டானா? காங்கல. வேத அறிஞர்கள் மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் சொல்லும்போது சொல்றாங்க, நோவாவினுடைய வெள்ளம் வடிஞ்சு அவன் இறங்கினான்ல, இறங்கி வந்ததுக்கு அப்புறம்தான் பூமியில மழையே பெஞ்சது. அது வரைக்கும் மழைய அவன் பார்த்ததே கிடையாது. பெரிய மழை வரும், பெரிய வெள்ளம் வரும், அது அப்படியே உங்களையெல்லாம் முங்க வச்சிரும். அதுக்கு நீ ஒரு 300 முழத்தில் ஒரு என்ன செய்ய பேழைய உண்டு பண்ணு. ஒரு 30 முழத்தில் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, இல்லை ஒரு 30 அடியில் சொல்லியிருந்தா என் குடும்பத்துக்கு போதுமாண்டவர். அவன் எவ்வளவு சொல்றாரு? 300 முழம், 3 தெரு, நம்ம ஒரு 3/4 தெரு அளவுக்கா செய்யணும் லேசா. யோசிச்சு பாருங்க, 2 போஸ்ட் மரத்து உயரத்துக்குனா எப்படிங்க சாரம் போட்டு ஏறுறது? அந்த காலத்துல ஆணி இருக்காங்க, அந்த காலத்துல சுற்றியில் இருக்காங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வசதி நான் சொல்றேன். இப்போ உங்ககிட்ட இன்னைக்கு நைட்டு தேவன் வந்து, மகனே மகளே, நீ போய் ஒரு 300 முழத்துல நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த வசதியான பலகா வேணும்னா காசு கொடுத்தா வாங்கிடலாமா இல்லையா? தேக்கு வாங்கினாலும் வாங்கலாம், என்ன வேணாலும் வாங்கலாம். ஓகே. ஆணி 2 இன்ச்சியா, 3 இன்ச்சியா, 1 இன்ச்சியா எல்லாம் வாங்க முடியுமா? முடியாதா? சுற்றியில் வகை வகையா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வாங்கலாம். கயிறு வாங்கணும்னா லைன்டான் கயிறுல இருந்து எல்லாமே வாங்கலாம். அந்த காலத்தில் எல்லாமே செஞ்சுதான் ஆகணும். அல்லேலூயா சொல்லுங்க. சாரம் கட்டணும்னா எவ்வளவு உயரம்? லிஃப்ட் இந்த காலத்தில் இருக்குது, அந்த காலத்தில் இருக்கா? 45 அடி உயரத்தில் கட்டணும்னா எப்படிங்க முடியும்? 300 முழம். இங்கேருந்து சத்தம் போட்டாலே இதுக்கு என்ன செய்யாது? கேட்காது. அதில் 1 தட்டு, 2 தட்டு, 3 தட்டு, ஜன்னல், கதவு எல்லாம் வைக்க சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, கண்ணால் பார்க்காததை சொல்லுங்க. கண்ணால் இதுவரைக்கும் பார்க்காத மழை வருங்கிறாரு. கண்ணால் பார்க்காத எதை செய்ய சொல்றாரு? கப்பலை செய்ய சொல்றாரு. பேழைன்னு நம்ம போட்டிருக்கோம், கப்பலுங்க. இதே அளவில் இந்த சொல்லப்பட்டிருக்கிற அளவில் இப்போ அமெரிக்காவில் ஒரு பேழை செஞ்சுருக்கிறாங்க, நோவாவின் ஆர்க் அப்படின்னு சொல்லி. எத்தனை பேர் பார்த்தீங்க? யூடியூப்பில் போட்டிருக்கிறாங்க. யாராவது பார்த்தீங்களா? உள்ள என்னென்ன அவன் வச்சிருந்தானோ அத்தனை பொம்மை மாதிரி செஞ்சு, அதே 300 முழை நீளம், 75 அடி அகலம், 45 அடி உயரம். இன்னைக்கு சொல்றாங்க, கப்பல் இன்ஜினியர்கிட்ட கேட்டா இதுதாங்க சரியான ஒரு விகிதாச்சாரம். எவ்வளவு அகலம் இருக்கணும், எவ்வளவு நீளம் இருக்கணும், எவ்வளவு உயரம் இருக்கணும்னா இதை போட்டோன்னா அவ்வளவு பெரிய கப்பல் நிற்குமா, தண்ணியில மிதக்குமா. நோவா எந்த காலேஜில் இன்ஜினியர் படிச்சாரு? அல்லேலூயா சொல்லுங்க. முத செஞ்ச கப்பல், தண்ணியே இல்லாம கெட்டின கப்பல் என் ஆண்டவர் செஞ்ச 300 முழம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் எவ்வளவு ஞானமா செஞ்சு அதையும் கரெக்டா அளந்து செஞ்சிருக்கான். பார்த்தீங்களா? அதே மாதிரி செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் சித்தமான அந்த வீடியோ இருந்தா என்ன யூடியூப்ல இருக்குது, நோவா ஆர்க் அப்படின்னு போட்டீங்கன்னா வரும். இப்போ அமெரிக்காவில் லேட்டஸ்ட்டாக செஞ்சு நீ நம்ம உள்ளே போகலாம். அவன் உள்ளே போனது மாதிரி தண்ணியில் இல்லாமல் உள்ளே போய் ஒவ்வொரு ரூம்லையும் பார்த்தீங்கன்னா யானை, புலி, சிங்கம் எல்லாம் பொம்மையும் வச்சு பெருசாக ஒரிஜினலாக அவ்வளோ தண்டியை வச்சு அதை சுற்றி பார்க்கறதுக்கே 3 மணி நேரம் ஆகுதான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் அந்த காலத்தில் எப்படி செஞ்சு யானை நிற்கிறதுக்கு எப்படிங்க ரெடி பண்ண முடியும்? அதுவும் அந்த ஜோடியாக நிற்கணும். அல்லேலூயா. ஒத்த யானை இல்லை, 2 யானையும் சேர்ந்து படுத்து தூங்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சிங்கமும் புலியும் சண்டை ஓடாமல் அதை தனியாக பாதுகாக்கணும்னா எப்படி செஞ்சுருப்பான்? கண்ணால் பார்க்காத ஒரு காரியம். நம்ம தம்மா துண்டு 30க்கு 20 ஒரு வீடு கட்டுறதுக்கு படுற பாடு வாழ்நாள் லட்சியமாக இருக்குது. சிலருக்கு அது லட்சியாவே முடியலை. அல்லேலூயா. நான் சொல்றது உண்மையா இல்லையா? தேவன் சொல்லுகிறார் மழை வரும். ஆண்டவர் சொல்றாரு கெட்டா இப்படி அப்படிங்கிறாரு. முன்ன பின்ன பார்த்தது கிடையாது ஆண்டவரே. சொல்லவே அங்க சொல்லப்பட்டிருக்குது, காணாதவைகளை குறித்து
தேவ சொல்லுங்க எச்சரிப்பு. தேவன் எச்சரிக்கிறார், நீ இதை செஞ்சா தப்பிக்கப்படுவ, இல்லாட்டி நீயும் சரி அவர் சொன்னது இவன் கேட்காம செய்யாம பேசாம உட்காந்துட்டான்னா ஆண்டவர் வந்துட்டு வேமா செய்யடான்னு சொல்லுவார்னு நினைக்கிறீங்களா? சொல்ல மாட்டார். ஆண்டவரே மரம் இல்லாம போச்சு, ஆணி கிடைக்கல சொன்னா ஆணியை கொடுத்துருவார்னு நினைக்கிறீங்களா? நம்ம தான் செய்யும். ஆமேன் ஆமேன் சொல்லுங்க. தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனானான். அங்க வசனம் இருக்கு. இன்னைக்கு எத்தனை பேருக்கு எச்சரிப்பு வருது? இன்னைக்கு எத்தனை பேருக்கு தேவனுடைய எச்சரிப்பான வார்த்தை வந்தாலும் பயமே இருக்க மாட்டேங்குது? அல்லேலூயா. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? தேவனிடத்திலிருந்து வந்த எச்சரிப்பை வாழ்க்கையில நிறைவேற்றணும்னா தேவன் மேல பயமும் பக்தியும் இருக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு அப்புறம்தான் வருது நீதி. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்தினால் உண்டாகும், வாசிங்களேன், விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சொந்தக்காரனானான். ஒரு நீதிமானாய் மாறுகிறது அப்படின்னா என்னன்னா, கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை கேட்க. இதான் ஒரே வார்த்தை. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. இங்க இருக்கங்கிறவங்க சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. நீதிமானாய் இருந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் சொல்லுகிறத கேட்கிறவனா இருந்தான். கர்த்தர் சொல்லுகிறதுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவனா இருந்தான். ஆமா, ஆண்டவர் அவன்கிட்ட சொன்ன போது அதை செஞ்சான். அதனால் அதுக்கு முன்னாடியில நீதிமானா இருந்தான். அப்படி ஒரு கேள்வி வருதா இல்லையா? அவன் நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டான். அதுக்கப்புறம் தானே கர்த்தர் பேசுறாரு. 7வது வசனம் 7:1 என்ன வாசிச்சோம்? 7:1 என்ன வாசிச்சோம்? வாசிங்களேன். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும், கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், உள்ள போங்க, இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. நீதிமானாக கண்டேன்கிறார். அப்பனா என்ன அப்படின்னா, முன்னமே அவன் நான் சொன்னா கீழ்ப்படிவான். அவன் சொல்லுங்களேன். சில பேருடைய ஆவி, சில பேருடைய உள்ளான மனிதன், சில பேருடைய புத்தி அப்படி எடுத்துக்கொள்ளலாம். என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ஆண்டவர் உள்ளான மனிதனை பார்க்கிறாரு. நம்ம முகத்தை பார்க்கிறோம், நம்ம வெளியில இருக்கிற முகத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் எதை பார்க்கிறாரு? கொஞ்சம் சொல்லுங்க. உன் ஆவியினுடையதான அந்தரங்கத்தினுடைய லட்சணத்தை பார்க்க. இவன் சொன்னா கேட்பானா கேட்க மாட்டானே கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு? சிலர் நம்ம சொல்லுவோம், அவங்க செய்ய மாட்டாங்க. அப்பதான் ஓஹோ இவங்க சொன்னடி கேட்க மாட்டாங்க நமக்கு தெரியும். ஆனா கர்த்தர் ஆவிக்குள்ள இருக்கிற அந்த நிலவரத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆராய்ந்து பார்த்திருக்கிறார். சிலர் என்ன சொன்னாலும் அதுக்கு மாறு கருத்து அல்லது மாற்று ஒரு காரியம் சொல்லிட்டு கீழ்ப்படிய மாட்டாங்க. சாக்கு சொல்லிட்டு நீ நீதிமான் ஆகிறதுக்கு வாய்ப்பே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. வசனம் மட்டும் உள்ள போயிருச்சு அப்படின்னா நீங்க விடுதலை ஆயிடுவீங்க. அதுக்காக நம்ம கண்ணை மூடிக்கிட்டே இருக்க வச்சு அப்படியே கவுத்தியே வச்சிருப்பான். ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. தேவன் நம்முடைய ஆவியில் இருக்கிறதான அந்த உணர்வுகள், ஆண்டவர் சொன்னா கீழ்ப்படிவேன், ஆண்டவர் சொன்ன உடனே கேட்கணும்னு மனதுக்குள்ள நீங்க நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதை கர்த்தர் பார்க்கிறார். அதனாலதான் அவனை நீதிமானா பார்த்து அவன்கிட்ட சொல்றாரு. அவன் உடனே என்ன செஞ்சான்? அந்த பேழையை கட்டுறதுக்கு ஏறத்தாழ பல ஆண்டுகள்னா குறைஞ்சபட்சம் சொல்றாங்க ஒரு 60 வருஷம் வரைக்கும். 60 வருஷத்துலேருந்து 100 வருஷம் வரைக்கும் பேழையை கட்டிக்கிட்டே இருந்தானா. அல்லேலூயா. நம்ம ஒரு நல்ல வீடு கட்டினால இன்னைக்கு 1 வருஷத்துல கட்டி முடிச்சிடலாம். 60 வருஷம் 80 வருஷம் 100 வருஷமா அந்த பேழையை கட்டினா கொடுமை நிறைந்த
பூமியில் இருக்கிற மனுஷங்க வந்து என்ன சொல்லுவாங்க, என்னடா கட்டுற, வீடை கட்டுற, வீடை கட்டினா வீடு கட்டலாம், இப்படி கட்டுறான், மேலே கூடி என்ன செய்யுது, வாசல் இருக்குது, என்ன கட்டுறேன்னா அவன் நீதியை பிரசங்கித்தான் வசனம் சொல்லுது. என்ன நீதியை பிரசங்கிச்சான்? மழை வரும், இந்த உலகம் அழியும், இதுக்குள்ள வந்துட்டா நம்ம என்ன செய்யலாம், தப்பிக்கலாம்னா. மழையா அப்படின்னா இது வரைக்கும் காணல, இது வரைக்கும் மழை பெய்யல. இவன் சொல்றான் மழை வரும், வானத்திலிருந்து தண்ணியா விழுகும், பொத்து பொத்துனா விழுகும், பொட்டணம் பொட்டணமா விழுகும்னு. நம்ம ஏசுனார் வருகிறார் வருகிறான்னு எதுல, ட்ரெயின்லையா பஸ்லையான்னு கேட்குறாங்கல்ல. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஏசு வருகிறார் சீக்கிரமாய் மனந்திரம்கள் எதுல வர்றாருன்னு கேட்குறான். அவர் மேகங்களுடனே வர்றாருன்னா மேகம் எப்போ பஸ்ஸா மாறினதுன்னு கேட்குறான். ஆமேன்னு சொல்லுங்க. அது மாதிரி அவன் அந்த காலத்தில் கொடுமை நிறைந்த மகா மோசமான சிந்தனை உள்ள ஒரு மக்கள் என்ன கேட்டிருப்பாங்க நோவாவை பார்த்து, என்னடா சொல்ற, பைத்தியங்கிட்ட பிடிச்சு போச்சாடா, மழை வருங்கிற, மழை அப்படி தண்ணியெல்லாம் பெருகுங்கிற, அப்படி இந்த கப்பலில் நாங்கள் போவோங்கிற, என்ன லூசு லூசு பிடிச்சிருச்சா உன்ன? ஆமேன்னு சொல்லுங்க. சொல்லுவாங்களா இல்லையா? ஆனாலும் கெட்டிக்கிட்டே இருந்தான், பிரசங்கித்துக்கிட்டே இருந்தான். ஆனால் ஒரு பையன் ரட்சிக்கப்படலை. அது வேற விஷயம். ஒருத்தன் மனம் திரும்பலை, ஒருத்தன் விசுவாசிக்கலை, ஆனால் சோர்ந்து போகலை. அல்லேலூயா. ஒரு நாள் திடீரென்று கர்த்தர் சொன்னார், 7ஆம் அதிகாரம் 1வது வசனம், நீயும் உன் குடும்பத்தார் எல்லாரும் போங்க, உள்ள என்ன செய்யுங்க, பிரவேசிச்சிருங்க அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டு காட்டுல இருந்து எல்லா மிருகங்களையும் கொண்டு வந்து உள்ள தள்ளி கதவை அடைச்சி சாவி எடுத்துட்டாரான். அல்லேலூயா சொல்லுங்களேன். இவன் வந்து ரொம்ப இறக்கம் பிடிச்சவன் பார்த்தீங்களா. சொந்தக்காரன் மந்தக்காரன்லாம் என்ன செஞ்சிருவாங்க, தட்டுல படுற கஷ்டத்துல துறந்து உள்ள விட்டுருவான்னு சொல்லிட்டு கர்த்தர் அவனை உள்ளே விட்டு வெளியில சாவியை வச்சு பூட்டிட்டாரான். மழை வந்தது பாருங்க, புதுசா இருக்கு. முதல்ல மழை வந்து முதல்ல மழையை பார்த்தானா சந்தோஷமா இருக்குமா இருக்காதுங்க? கண்டிப்பா இருக்கும்ல. முதல் முறையா பார்க்கும்போது மேல இருந்து பொத்துன்னு பொடுசா தான் விழுகும். பெருசா விழ வேண்டியா விழுக போது பயப்படுறதுக்கு மேல இருந்து எல்லாம் தங்கு ஆடி குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. முழங்கால் வரைக்கும் வந்துருச்சு. ஆமைன்னு சொல்லுங்க. அப்பயும் ஆடலாம். அப்படி இங்க வருது. பிறகு முங்குது, டே என்னடா நோவாவை காணும்னா அவன் உள்ள போயிருக்கான் சேஃபா. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. அவன் சேஃபா உள்ள இருக்கிறான். எப்பா நோவா கொஞ்சம் துறை உள்ள வந்துக்கிறோன்னா நீதான் சொல்லி கேட்க முடியல. ஆனா சத்தம் கேட்குது, திறக்க முடியும். 45 அடி உயரத்தை தவ்வி பிடிக்க முடியுமா? ஒரு போஸ்ட் மரம் உயரத்தையும் நம்மளால என்ன செய்ய முடியாது. 2 போஸ்ட் உயரம் இருக்கிறது இல்லை. எங்கிட்டு ஏற இங்க வரைக்கும் வந்துருச்சு, ஒன்றும் செய்ய முடியாது. கத்துன்னு கத்துறாங்க. அண்ணாந்து பார்த்தா கூட அந்த உயரம் தெரியாது. கர்த்தர் எப்படி வச்சிருக்காரு பார்த்தீங்களா? கீழ்ப்படிந்தவனுக்கு உண்டான பாதுகாப்பு. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் அவன் காணாததை சொன்னாரு. இவன் நம்பி பயபக்தியா கர்த்தர் சொன்ன நடக்கும், கர்த்தர் சொன்னபடி நான் கேட்பேன்னு சொல்லி கீழ்ப்படிஞ்சான் பார்த்தீங்களா? அதைத்தான் அவர் நீதியா பார்த்தார். அல்லேலூயா. உங்க நீதி என் நீதியெல்லாம் ஆண்டவருக்கு முக்கியம் இல்லை. கர்த்தர் சொல்றத கீழ்ப்படுகிறவன் தான், கேட்கிறவன் தான் கர்த்தருடைய பார்வையில நீதிமான். ஆமென் சொல்லுங்க. உத்தமன்னா என்னங்க? உத்தமன்னா என்னது? உத்தமம் அப்படின்னா என்ன? பொய் சொல்லாட்டி உத்தமனா? உண்மை உள்ளவனா? உண்மை உள்ளவன் யார் அப்பனா? உத்தமன் என்பது யார் சொல்லுங்க. உத்தமம்னா என்னது? உத்தமமும் சேமான ஒரு அர்த்தம் கொள்ளும். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க வாசிங்க என்னாகம புஸ்தகம், என்னாகமம் 14, என்னாகமம் 14 24 14 24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவி உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி
வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அல்லேலூயா. இது யாருன்னு நம்ம போன 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஒரு 12 பேரை வேவு பார்க்க அனுப்புனாங்கல்ல அந்த கானான் தேசத்துக்கு. போயிட்டு வந்து 10 பேர் ஐயோன்னாங்க. இவங்க மட்டும் என்ன சொன்னாங்கன்னா, சூப்பரான தேசம், போய் நாம் என்ன செய்வோம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறான்னு விசுவாசித்து நற்செய்தி சொன்னார்கள். அல்லேலூயா. அவங்கள பார்த்து கர்த்தர் சொல்றாரு உத்தமமான அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? 32வது அதிகாரத்தை எடுங்க. அதுலயே 32 என்னாகுமா? 32 10 11 வாசிங்க பார்க்கலாம். அதனால் கர்த்தர் இல்ல 32 10 என்னாகுமாம்? உத்தமமா என்னை பின்பற்றின கேனாசியனான எபுனேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர, நூனின் குமாரனாகிய யோசுவாவும் தவிர, எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால். என்ன உத்தமமா பின்பற்றல? 20 வயதுக்கு மேற்பட்டவங்க ஆண்டவர் சொல்றதுக்கு கீழ்ப்படிய முடியாது. ஆண்டவர் சொல்ற கானான் தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன்னா, ஏயா கொல்றதுக்கா வந்திருக்க? அங்க பெரிய பெரிய ராட்சதங்க இருக்காங்க. ஆமென். ஆண்டவர் தருவேன்னா தருவாரா இல்லையா? அவரால் முடியுமா இல்லையா? கண்ணால பார்க்கும்போது அங்க ராட்சதங்க நிக்கிறான். ஏனாக்கின் குமாரர்கள்னா அவன் 9 அடியில நிக்கிறான். ராட்சத பிறவிகள் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட வளமான பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உனக்கு தருவேண்டான்னு கர்த்தர் என்ன செய்யறாரு சொல்லி போய் வேவு பார்த்துட்டு வாடான்னு 12 பேரை அனுப்புனா 12 பேர் சேஃபா திரும்பி வந்தாங்களா வரலையா? 12 பேர் வந்தான். ஒருத்தன் கூட காணா போகல. ஒருத்தனை கூட அவங்க அடிக்கவும் இல்லை கொல்லவும் இல்லை. அப்ப நான் இவங்களை போயிட்டு வர்ற வரைக்கும் காப்பாத்தின கர்த்தர் போய் சேர்க்க மாட்டாரா? அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு அதை தருவேன்னு சொன்னாரு. ஆமா தருவாருன்னு சொல்றதுதான் உத்தமம். அதுவும் அதான் சொன்னேன், ரெண்டும் சேம் தான். உண்மை, நீதிமானும் உத்தமம். ஆமென். கர்த்தர் சொல்றது அப்படியே நம்பணும். சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி நெஞ்சில உட்கார்ந்து கர்த்தர் சொன்னதை, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறத அப்படியே நம்பணும். வாயை திறக்கல, நான் என்ன செய்யறது? நான் உங்களைத்தான் சொல்றேன். கையை இப்படி வைங்க. இப்படி வச்சு, கை வலது கை இருக்கிறவங்க இப்படி வைங்க. வச்சு கர்த்தர் சொல்றத, கர்த்தருடைய வசனம் சொல்றத அப்படியே விசுவாசித்து நம்பணும். தருவார்னா தருவார், கொண்டு போவார்னா கொண்டு போவார். அங்க சொல்லப்படி 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்? நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் அடிமையாகும்படியா இங்கே கொண்டு வந்தீர்கள் அப்படின்னு அந்த 10 பேர் சொன்னாங்க. ஆண்டவர் சொன்னார், இந்த 20 வயதுக்கு மேல இருக்கிறவன் பூரா போக மாட்டான். அந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் அடிமை ஆவாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க தான்டா போவாங்கன்னார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் தான், ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவன் தான் உத்தமன். ஆமென். யோபுவை குறித்து கர்த்தர் என்ன சொல்றாருங்க? உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனுமாகிய. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உத்தமனும் சன்மார்க்கனும் அப்படின்னு சொன்னா தேவனுக்கு பயந்து பொல்லாத காரியங்களை விட்டு விலகி கர்த்தர் சொல்றதுக்கு ஆமைன்னு சொல்றவன். ஆமைன்னு சொல்ல மாட்டீங்களே. நான் அவ்வளவு கடினமா பேசுறேன். நான் சத்தியத்தை தானே தெளிவா சொல்லி தர்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மாதிரி ஏன் நம்மளோட சஞ்சரிக்க முடியாதுங்கிறதுக்கு தான் நான் விளக்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் நாம் தேவனோடு சஞ்சரிக்க முடியலன்னா, தேவன் சொல்றதுக்கு கீழ்ப்படிய நமக்கு என்ன செய்யல? சொன்னடி கேட்காத வீட்டுக்காரிடையே வாழ முடியலையே. சொன்னடி கேட்காத தேவனோட, சொன்னடி கேட்காத நம்ம கிட்ட எப்படி தேவன் வாழுவார்? புரிஞ்சவங்க இல்லையா சொல்லுங்க. சரிதானே? சொன்னடி கேட்காத ஒரு கொஞ்ச காலம் கூட இணைந்து வாழ போகிற ஒரு மனைவியின் இடத்திலேயே குடியிருக்க முடியலன்னா
வாழ்நாளெல்லாம் உன்னை கொண்டு போய் சேர்த்து உன்னைய கொடான கோடி வருஷமா உன்னைய வச்சு குப்பை கொட்டணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆவிக்குரிய மனவாட்டி, அப்படித்தானே வசனம் சொல்லுது சபையை குறித்து. ஒரு வீட்டுக்காரி கொஞ்ச நாள், எத்தனை 30 வயசுல வர்றா, அதிகபட்சம் ஒரு 60-65 வயசுல யாராவது ஒரு ஆள் மண்டையை போட்டு பிரிஞ்சிடறாங்க. அதான கணக்கு. ஒரு 30-35 வருஷம் சேர்ந்து வாழ போற அந்த மனைவியோ கணவனோ சொன்னடி கேட்காம இருக்கும்போது வாழ பிடிக்கலன்னு சொல்றமே, கோடான கோடி வருஷம் ஆவிக்குரிய மனைவியாகிய ஆவிக்குரிய மணவாளனாகிய இயேசுவோடு இணைஞ்சு வாழணும்னா சொன்னடி கேட்கணுமா இல்லையா? சொன்னடியே கேட்க விரும்பாத ஆளை எப்படி கொண்டு போவாரு? அல்லேலூயா. அதனால தான் நம்மளால் இங்கே சஞ்சரிக்க முடியலை. இங்கே சஞ்சரிக்காதவங்க அங்கே போய் எப்படி அவரோட நீடித்த காலமாய் யுகமாய் முடிவில்லாத காலமாய் எப்படி இயேசுவோடு வாழ போகிறோம்னு நமக்கு தெரியல. அந்த குடும்ப முகாமில் எல்லாம் கேட்பாங்க, குடும்ப முகாமில் கேட்பாங்க, நீங்களும் கேட்டிருப்பீங்க. இப்போ எனக்கு இருக்கிற மனைவி, கல்யாணம் முடித்தவங்க இப்போ இருக்கிற எனக்கு மனைவி இனி ஒரு காலத்தில் 2-3 பிறவிகளை கொடுத்தா அதே மனைவி வரணுங்கிறவங்க கை உயர்த்துங்கன்னு அப்படி இப்போ இந்த பக்கம் பார்த்து கேட்பாங்க பாருங்க. இஞ்சி என்ன குரங்கு மாதிரி மாறிடும் முகமெல்லாம். அதே மாதிரி சகோதரிகள் பக்கமாக இப்படி இப்போ இருக்கிற வீட்டுக்காரரே எனக்கு இன்னும் 2-3 பிறவிகள் இருந்தால் அதிலும் எனக்கு இவர்தான் கணவராய் வர வேண்டும்னு கை உயர்த்தினா ஒரு கையும் காணாமல் போயிடும். நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்கல, நீங்கள் கையை உயர்த்தவும் வேண்டியதில்லை. முடியலை. ஏன் முடியல? இந்த இமுசியே சமாளிக்க முடியலையே. இன்னும் 3 தலைமுறையாவா அல்லது 3 பிறவியிலையுமா இப்படிப்பட்ட ஒரு பேய கட்டி அப்படின்னு தான் மனசுல தோணுது. அல்லேலூயா. நான் கேட்குறேன், ஒரு 3 தடவை பிறந்த 3018 இல்லாட்டி 3க்கு 300 வச்சுக்கோங்க. நோவா 300 வருஷம் தேவனோட என்ன செஞ்சான்? நடந்தான். அதுக்கு ஒன்று அவனுக்கு போர் அடிக்கல, அவருக்கும் போர் அடிக்கல. ரொம்ப நேசம் கூடி போய் கூட்டு போயிட்டாரு. ஆமென் சொல்லுங்க. பெர்மனண்டா கூட்டு போயிட்டாரு. ஏன்னா நேசம் கூடிருச்சு. அதனாலதான். நேசம் குறைஞ்சு இருந்தா விட்டுட்டு போயிருப்பாரு, நம்ம விட்டுட்டு போனது மாதிரி. அல்லேலூயா. அவனை கர்த்தரோடு நீடித்த காலமாய் நீடூடி காலமாய் வாழ போறேன்னு சொல்றவங்க இங்கேயே சஞ்சரிக்க முடியல, இங்கேயே அவரோட பேச முடியல, இங்கேயே அவரோட பழக முடியல, அவரோட நடக்க முடியல. எங்கிட்டு வா போய் புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே சஞ்சரிக்கிறவன் தான் அங்க அவரோடு வாழ போகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாதுங்க, எங்களை சுற்றி அவ்வளோ மோசமான நிலைமை இருக்குது. எங்கிட்ட பார்த்தாலும் ரொம்ப கேவலமானவங்க இருக்காங்க. எங்கள் வீடை சுற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசங்க. உங்களை விட மோசமான இடத்துல தான் யார் இருந்தா? நோவா இருந்தார். தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே அவன் ஒருத்தன் தான் நீதிமானா இருந்தான். பூமி கொடுமையினால் நிரம்பி இருந்தது. அக்கிரமத்தினால் மட்டும் சொல்ல, கொடுமை. அக்கிரமம்னா தொடக்கம்னு வச்சுக்கோங்க. கொடுமைனா எதை செஞ்சாலும் கொடுமையா செய்வாங்க. கொடுமைடா அப்படின்னு நம்ம ஆத்தாண்ட சில காரியங்களை போடுவோம். எதை பார்த்தாலும் கொடுமையா இருக்குது. அந்த மோசமான காலத்திலையும் நோவாவும் ஏனோக்கும் தேவனோடு சஞ்சரித்தார்கள். அல்லேலூயா. முடியுமா? முடியாதா? ஏன் முடியலைன்னா கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய மனசு, கர்த்தர் சொல்றத கேட்கறதுக்கு பிடிக்கல, சஞ்சரிக்க முடியல. சஞ்சரிக்கலைன்னா தேவனை சந்திக்கவே முடியாது. தேவனை சந்திக்கலைன்னா அவர் இருக்கிற இடத்துக்கு போக முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் தேவனோடு சஞ்சரிக்க விரும்புறீங்க? சஞ்சரிக்கணும். முதல்ல போய் நீர் சொல்லுகிறத நான் கேட்பேன். ஆண்டவரே, உங்களுக்கு பிடிக்கலைங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. எதுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கு முக்கியம் இல்லை. அவர் கூட இருந்தா எல்லாம் சரியாகும். ஆமென். ஒரு முழங்கால் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கன்னா எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு கொடுத்த கிருபையை, உங்களுக்கு கொடுத்த இரக்கத்தை நீங்க மற்றவர்களுக்கு காண்பீங்கன்னு ஆண்டவர் சொன்னா நீங்க எத்தனை பேர் காண்பிக்க ஆயத்தப்படுறீங்கன்னு தெரியல. உங்களுக்குள்ள பிறந்த கிறிஸ்துவை நீங்க இன்னொருத்தருக்குள்ள கொடுக்கணும்னு சொன்னா எத்தனை பேர் அதுக்காக பிரயாசப்படுறீங்க? இன்னைக்கு எத்தனையோ சபையில் பார்த்தோம்,
சில பேர் நான் கேள்விப்பட்டேன், அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணும்போது லொக்கு 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 லொக்குன்னு இரும்புறாங்க. என்னையா ரொம்ப மோசமாக இருக்குது? ஒன்றுமில்லை பாஸ்டர், கேரள் ரவுண்டு போகணும் பாருங்கள், அந்த பனியில் ரொம்ப பேருக்கு சுகம் இல்லாமல் போச்சு. போகணும்னு தெரியுதுல, பிறதுக்கு போகிற ஏன்னா வசூல் பண்ணுறதுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. கேரள் உண்மையான கேரள் போகணும்னா ஆண்டவரை அறியாதவங்க வீட்டுக்காக என்ன செய்யணும்? பாட்டு பாடி அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து, போய் ஒரு கேக்கை கொடுத்து ஒரு சுவிசேஷத்தை சொல்லி அவங்களுக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணிட்டு வரணும். இவன் கிறிஸ்தவ வீடாக பார்த்து போய் ஒவ்வொரு வீட்லையும் உள்ளே நுழைஞ்சு காணிக்கை வாங்கிட்டு வந்துடுறாங்க. கடைசியில் பார்த்தனாக்கா ஒரு ஊழியக்காரர் சொல்கிறார், இந்த வருஷம் ஏதோ கேரளில் ஏதோ ஒரு 3 பவுனுக்கு நகை செய்ய முடிஞ்சது, ஒரு 2 வீலர் வாங்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். எதுக்கு கேரள் ரவுண்டு போகிறது? எதுக்கு? நான் உங்களை அப்படிலாம் கஷ்டப்படுத்துவேன். நம்ம போனால் இங்கே மாதிரியே அங்கேயும் காணிக்க வாங்குறது கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு உங்களை நான் நைட்டு 7 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 12 மணி வரைக்கும் தெருவான் அந்த பனியில் சுற்றினா காய்ச்சல் வருமா வராதா? பனியை ஒத்துக்கிடுமா எல்லாருக்கும்? நம்ம அந்த சிரமப்படுறத நீங்களாக செய்யுங்க. பகலில் போய் ஆண்டவரை பற்றி ஒரு ஆளுக்கு சொன்னீங்கன்னா பரலோகம் சந்தோஷப்படும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த நைட்டில் போய் 12 மணிக்கு அவங்கள தூங்க விடாமல் கெடுத்து சொல்லுங்க பார்ப்போம். இந்துக்கள் திறப்பாங்களா? கிறிஸ்தவ வீடு தான் திறந்து விடுவாங்க, கேரள் வருதுன்னு. அங்கே போய் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதனால நம்ம அந்த கஷ்டப்படுத்தலை. நீங்கள் தேவன் உங்கள் உயிர்தயத்தில் அந்த கொடுத்த பாரத்தின்படி கர்த்தர் எனக்குள்ளே பிறந்திருக்கிறாரு, அந்த இதை நான் கொண்டாடுறேன்னா நான் இன்னொருத்தருக்கு என்ன செய்யணும்? நீங்கள் நைட்டு 12 மணிக்கு போய் சொல்லுவீங்க, பகல் 12 மணிக்கு போய் சொல்லி ஆண்டவருடைய அன்பை சொல்லலாம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம யாரையும் இந்த சரீர பிரகாரமாக கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காரியங்களெல்லாம் செய்கிற சில பேருக்கு கொண்டாட்டம்னு சொல்லி பேர் அநேகரை திண்டாட விட்டுறாங்க. எல்லாரும் வாங்க 7 மணிக்கு இன்றைக்கி வரணும், இன்றைக்கி எல்லாரும் கேரள் போகணும் அப்படின்னா இங்கே புளியம்பட்டியில் ஆரம்பித்து அங்கே புது காலனி கடைசியில் புளியம்பட்டி காலனி வரைக்கும் போயிட்டு அப்படியே அங்கே எங்கே வெள்ளக்கோட்டை கடைசியில் போயிட்டு அப்படி பைய நடந்து பந்தலுடிக்கு போயிட்டு சொல்கிறேன் ஒரு இதை. ஏன்னா ஒவ்வொரு விசுவாசியும் பார்த்து காணிக்க வாங்கணும்ல. அப்படி போனேன் நான். எத்தனை பேர் மறுபடியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருவீங்கன்னு தெரியாது. ஒரு 1:30 மணி 2 மணிக்கு பேய் முனி அணைஞ்சு அது மாதிரி இப்படியே ரோட்டில் என்னடா இப்படி திடுறீங்க, ஒரு தடவை தாத்தா வேஷம் வேற போட்டுக்கிட்டு எதுக்கு? ஆண்டவருக்கு உண்மையாக ஓடிச்சு. நாமேன்னு சொல்லுங்களேன். கேரள் போகிறது தப்பு இல்லை, முறைப்படி சரியான நோக்கத்தோடு என்ன செய்யணும்? ஏசு எனக்குள்ளே பிறந்திருக்கு, நல்ல பாட்டு பாடிக்கிட்டு ஒரு நல்ல கையில் கேக் வச்சுக்கலாம், அல்லது சாக்லேட் வச்சுக்கலாம், ட்ராக்ஸ் வச்சுக்கலாம், புதிய மக்களுக்கு போய் ஜெபித்து சுவிசேஷத்தை சொல்கிறதுல தவறே அப்படித்தான் பயன்படுத்தணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதுக்கு இன்னும் நமக்கு ஒரு வாய்ப்புகள் வரல. வரும் நாட்களில் தேவன் நடத்தினால் அப்படி செய்வோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. உண்மையான கிறிஸ்துமஸை கொண்டாடணும்னு நினச்சிங்கன்னா கர்த்தருடைய வசனத்தின்படி யாருக்காவது இல்லாதவங்களுக்கு எடுத்து கொடுத்து அவங்களுக்குள்ள கிறிஸ்து பிறக்கிறதுக்கு போய்ங்க. பரலோகம் சந்தோஷப்படும். அது சந்தோஷப்பட்டா நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நம்ம எல்லாம் அப்படி எழும்பி நின்று, ஆண்டவரே நான் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய பார்வையில் நீதிமானும் உத்தமனுமாயிருந்து உமக்கு பிரியமானதை செய்து உம்முடைய வார்த்தையை கனப்படுத்தி உம்மோடு சஞ்சரிக்கிற, உம்முடைய குரலை கேட்கிற, உம்முடையதான வார்த்தையை மதிக்கிறவனா நான் மாறணும். எல்லாம் அப்படி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஜீசஸ். அவரோடு இருந்தால் தான் நீங்கள் அவரை போல மாற முடியும். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் உலகத்தோடு உலகமாக இருந்து ஆண்டவரை போல மாற முடியாது. ஆண்டவரோட சஞ்சரிக்காம ஆண்டவரை அறிய முடியாது. ஒருவரோடு நெருங்கி பழகாமல் அவங்களுடைய குணலட்சணங்கள் நமக்கு தெரியாது. நீங்கள் இயேசுவோடு நெருங்கி பழகணும்னு சஞ்சரிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. ஆண்டவரே நான் உம்மோடு இருக்கணும், நான் உமக்கு பிரியமானதை செய்யணும். சொல்லுங்க, அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நான் முடிக்க போகிறேன். ஆண்டவரே உங்களோடு கூட நான் இருந்து உம்மோடு கூட பழகி உம்மோடு கூட சஞ்சரித்து ஏனோக்கு காணப்படாமற் போனதை போல, நோவா இந்த உலகத்தின் அழிவுக்கு தப்பினது போல நானும் உம்மோடு சஞ்சரிக்க ஆண்டவரே. சத்தமாக சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம்.
ஹalleluya ஜீசஸ். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. அப்படியே நெஞ்சில கைய வச்சு அப்பாட்ட சொல்லுங்க பார்க்கலாம். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, இதயத்தின் ஏக்கமையா. மறுபடியுமா, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. அவரோடு சஞ்சரிக்கணுமேன்னு சொல்லுங்க. சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. அது இதயத்தின் ஏக்கமா மாறட்டும். ஏனோக்கு சஞ்சரித்தார், நோவா சஞ்சரித்தார், ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதனாய் மாறினார். நாமும் உலகத்துக்கு சிநேகிதர்களாய் அல்லாமல், பாவத்துக்கு சிநேகிதர்களாய் இல்லாமல், பரியாசக்காரருக்கு சிநேகிதராய் இல்லாமல், நாமும் தேவனுடைய சிநேகிதர்களாய் அவரோடு சஞ்சரிக்கிறவர்களாய் மாற கடவோ. அல்லேலூயா. உங்க 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 முன்னாடி யார் இருக்கிறா? உங்களுக்கு முன்னாடி யார் இருக்கிறா? உங்க சிந்தையில நிரம்பி இருக்கிறது எது? 300 வருஷம் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து 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 தேவனோடையே கூட போய் காணாம போயிட்டாரு. ஹல்லேலூயா. மனிதர்களுடைய கண்களுக்கு காணாமல் போய்விட்ட ஏனோக்கு நமக்கு ஒரு முன்மாதிரி. ஹல்லேலூயா. நீங்களும் கூட உங்க சொந்த பந்தங்கள், உங்க உற்றார் உறவுகள், உங்களை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு முன்பதாகவே இராமல் தேவனோடு சஞ்சரித்து அவர்களுக்கு காணப்படாமல் போங்க. உங்களை பார்த்து சொல்லணும், உங்களை பார்க்கவே முடிய மாட்டேங்குதே, உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சே. ஏனென்றால் நீ தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் இருந்தா மனிதர்கள் உன்னை காணுவது கடினம். ஹல்லேலூயா. தேவனோடு பேசிக் கொண்டிருந்தா உங்களுக்கு நேரம் போறதே தெரியாது. ஹல்லேலூயா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே. சொல்லுங்க சொல்லுங்க. நிறுத்துகிறேன் நிறுத்துகிறேன். உம்மோடு இருப்பதற்கா என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். உங்க சித்தம் செய்வதற்கா உங்க முன்னாடி வருகின்றேன்.
உம்மோடு இருப்பதற்காய் ஆசையா மாறட்டும், சித்தம் செய்வதற்காய் உம் சமூகம் வருகின்றே. உங்க சமூகத்துக்கு வந்து சொல்லும், அடியேன் கேட்கிறேன். அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். சாமுவேல் சொன்னார், அந்த சின்ன வயசுல சொன்னார், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லும் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நீங்க சொல்றத கேட்பேன். சொல்லுங்க. நீங்க எனக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்கு கீழ்ப்படிவேன். அதுதான் தேவனுக்கு பிரியமானது. ஹல்லேலூயா. நீ தேவனோடு இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அப்படின்னா தான் அவர் உன்னோடு சஞ்சரிக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். மனிதர்கள் உன்னை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மனிதர்களுக்கு முன்பதாக நாம் வாழ வேண்டும் என்ற அவசியமே இல்லை. தேவனோடு. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில எங்க சஞ்சாரம் உங்களோடு மாறட்டும். சொல்லுங்க. உலகத்தோடு சஞ்சரித்து, பாவத்தோடு சஞ்சரித்து, மனிதர்களோடு சஞ்சரித்து, அவர்களைப் போல சிந்தித்து பேசி உமக்கு தூரமாய் உம்மோடு இணைந்திருக்க முடியாமல் போன பாவங்களை மன்னித்து நாங்கள் இன்னும் உம்மை அறிய, இன்னும் கிட்டி சேர எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து நடத்தும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Amen.